ஹலோ எவ்ரி ஒன், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கான டாபிக் வந்துட்டு அடுத்த 7 நாட்களில் என்ன மாதிரி சேஞ்சஸ் இல்லை என்ன மாதிரி விஷயங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஓகேவா? ஸோ 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1 இந்த பிரேஸ்லெட், பைல் நம்பர் 2 திஸ் ஒன், பைல் நம்பர் 3 இந்த ஒயிட் கலர். ஸோ இந்த 3 பைலில் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? பைல் நம்பர் 1, 2, 3 ஒயிட் குயிக்காக சூஸ் பண்ணுங்கள். ரீடிங்குள்ளே போகலாம். மோர் தேன் 1 பைல், எஸ், ஒரு பைலுக்கு மேலே இன்னொரு பைல் பார்க்கணுன்னா தாராளமாக பார்க்கலாம். பிகாஸ் எல்லாமே ஜென்ரல் ரீடிங், ரைட்? ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. ரைட், 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகே, டைம் ஸ்டாம்ப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் 7 டேஸில் என்ன மாதிரியான ஒரு சேஞ்சஸ், என்ன மாதிரியான ஒரு ஈவெண்ட்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்கு பார்ப்போம். ஓகே, கமிட்மெண்ட், சக்கர் யூனியன் அண்ட் ஸ்டடி. ஸோ வெரி குயிக்கான ஒரு ஒரு மெசேஜ் ஒரு கனெக்ஷன் எனக்கு நல்லாவே தெரியுது. அண்ட் பைல் நம்பர் 1, ஸோ இந்த டைம் வந்து திஸ் நெக்ஸ்ட் 7 டேஸ் வந்து ஒரு ரொம்ப நாளாக செய்யணும்னு நினச்ச விஷயத்த கண்டிப்பாக செய்ய வாய்ப்பு இருக்கு, ஓகேவா? இட்ஸ் லைக் ஒரு மறந்த விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும். நான் இதை மறந்துட்டேன், செய்யணும்னு நினச்சேன், ஆனால் இந்த டைம் அதுக்கான ஞாபகங்கள் கண்டிப்பாக வரும். அதை செஞ்சும் முடிப்பீங்க, அதுக்கான ஸ்டெப்பும் எடுப்பீங்க, ரைட்? சம் ஒரு ஒரு நம்பிக்கை இல்லைன்னு சொன்னவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும். அண்ட் ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக செய்வீங்க. ஒரு போராகவே இந்த வீக் போகாது, ஓகேவா? இந்த நெக்ஸ்ட் 7 டேஸ் போராக போகாது, பட் ஏதாவது ஒரு ப்ரொடக்டிவாக இருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். அண்ட் கிரவுண்டிங், ஐ ஃபீல் லைக் ஒரு ஸ்ட்ராங் கிரவுண்டிங் தெரியுது. அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப், அந்த சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரொம்ப நாளாக ஒருத்தவங்களோட பேசாமல் இருந்திருப்பீங்கல்ல, திடீர் ஃபோன் கால், எதிர்பார்க்காத டைம், சம்டைம்ஸ் லேட் நைட்டில் கூட வந்துட்டு அந்த ஃபோன் கால்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அது வந்து ஒரு ஆல்தோ அது ஒரு ரேண்டமான ஒரு காலாக இருந்தாலும் அவங்க கிட்ட பேசினா கொஞ்ச நேரம் எல்லாமே மாறும். உங்க மைண்ட் செட், மூடு மாறும், நம்பிக்கை வரும். ஸோ ஒரு கம்ப்ளீட் சேஞ்சஸ் அந்த இடத்துல நடக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் யூனோ ஸ்ட்ராங் கமிட்மெண்ட் தெரியுது. ரீயூனியன் பாசிபிள், அதான் சொன்னல, ரீயூனியன் இஸ் பாசிபிள். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற இடத்துல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கிறது தெரியுது. அண்ட் ஸ்டடீஸ், ஏதாவது ஒரு விஷயம் படிப்பீங்க. அண்ட் இஃப் யூ ஆர் அ ஸ்டூடெண்ட், நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக அப்படி இருந்தீங்க, இல்லை கோர்ஸ் எடுத்து நான் படிக்கணும்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வீக் நல்லாவே சப்போர்ட் பண்ணும். இன்னொரு விஷயம், சீக்ரெசி இம்பார்ட்டன்ட். கரெக்டாக பேசுங்க, ரொம்ப ஓவராக பேசுகிற மாதிரி இருக்கு. இட்ஸ் ஓகே, நல்லது தான் பேசுறது, பட் இந்த டைம் கொஞ்சம் கரெக்டாக பேசினா பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் 7 டேஸ் ஒரு மெசேஜ், ஒரு கால் ஆர் ஒரு மெயில் கண்டிப்பாக உங்களை ஹாப்பி படுத்தும். அது எனி ஒன், ரேண்டம், எதிர்பார்க்காத நபர்கிட்ட இருந்து கூட வரும். உங்களோட ஃபீலிங்ஸ், உங்களோட ஹாப்பினஸை வந்து ட்ரிகர் பண்ணும். அண்ட் ஜஸ்டிஸ், ஸோ ஐ ஃபீல் லைக் இந்த ஒரு கம்பேக் இருக்கு. மேபி வந்துட்டு ஒரு உங்களை வந்து அந்த ஒரு விஷயம் லாக் பண்ணி வைக்கிறதே வந்துட்டு அந்த ஜஸ்டிஸாக கூட இருக்கலாம். ஒரு கேள்விக்கான பதில் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பதில் கிடைக்காம கூட நீங்கள் நிறைய விஷயங்கள்ல கஷ்டப்படுறீங்க அப்படின்னா இந்த டைம் அதுக்கான பதில் கிடைக்கும். பிகாஸ் எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இது இருக்கு, ஒரு கம்பேக்கான ஒரு எனர்ஜி இருக்கு. அண்ட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களோட விஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து ப்ரையாரிட்டிஸ் மாறும். பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்குமே வந்துட்டு ஒரு ரேண்டம் பர்சனோட கனெக்ட் ஆவீங்க, பாசிபிள் இருக்கு. லைக் ஒரு ஷாப்பிங் போறீங்க, இல்லைன்னா ஒரு வேலை விஷயமா கனெக்ட் ஆனா ரேண்டம் பீப்புளோட ஈஸியாக கனெக்ட் ஆவீங்க இந்த வீக். ஒரு சில பேர், இது எல்லாத்துக்கும் கிடையாது, இப்போ நான் சொல்றேன், ஒரு சில பேருக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருப்பீங்க. நான் யாருக்கிட்டையாவது பேசியே ஆகணும்,
பேச உட்காந்தாங்கன்னா 1 மணி நேரம் ஆனால் கூட உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருப்பீங்க. ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தான், பட் ஆனால் அவங்க கிட்ட பேசுனீங்க அப்படின்னா அவங்களே சொல்லுவாங்க நம்ம ரொம்ப நாளாக மீட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீலிங்கிறது தெரியுது எனக்கு. இந்த இந்த இடத்துல எங்கேயுமே வந்து எனக்கு அந்த டல் எனர்ஜி தெரியல, ரொம்ப ஹாப்பியாக தான் தெரியுது. வெரி குட் அது ஆக்சுவலி, இல்லையா? ரைஸ் யுவர் ஒப்பீனியன் இந்த டைம். அதுதான் உங்களுக்கு எது வேணுமோ அதுக்காக ஃபைட் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் அதுக்கான ஒப்பீனியன் ரைஸ் பண்ணுங்க. மற்றவங்க என்ன நினைப்பாங்க, கோச்சுக்குவாங்களா, அதுக்கான டைம் இந்த வீக் கிடையாது. See, you got the tower. அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு விஷயம் யார் தடங்களாக இருக்கிறாங்களோ அதை வந்து டிஸ்ட்ராய் பண்ண போறீங்க, பண்ணவும் செய்வீங்க. ஸோ ஸ்ட்ராங்காக தெரியுது. பிகாஸ் ஒரு செல்ஃப் ரியலைசேஷனுங்கிறது பயங்கரமாக இருக்குது பைல் நம்பர் 1க்கு. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், கிரவுண்டிங் நல்லா சொல்லியிருந்தேன் இல்லையா? உங்களை யாரெல்லாம் தடுத்தாங்களோ, எந்த ஒரு விஷயம் உங்களை தடுத்ததோ அதை உடச்சிக்கிட்டு இப்போ வெளியே வர்றதுக்கான எனர்ஜி இருக்கும். ஓகேவா? அந்த மைண்ட் செட்டு ஃபஸ்ட்டு வரும். அண்ட் கோல் விஷன்ஸ் கரெக்டாக இருக்கும். இன்ட்யூஷன் ரொம்ப நல்லா இருக்கும். இன்ட்யூஷன் வில் கைட் யூ. சரி, எனக்கு வந்து ஒரு நியூ மெம்பர் உங்கள் லைஃப்பில் புதுசாக வர்றதை தாண்டி பழைய மெம்பர் வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. மேபி அந்த நபருக்கு உங்கள் மேலே ஒரு ஒன் சைட் க்ரஷ், ஒன் சைட் லவ் இருந்திருக்கலாம். பட் இட் குட் பி மெனி இயர்ஸ், ரொம்ப வருஷம் பழக்கம் இல்லவங்களா கூட இருக்கலாம். அவங்க வந்த அப்புறம் நிறைய மாற்றம் இருக்கும். உங்களோட மைண்ட் செட்டில் எனர்ஜியில் மாற்றம் இருக்கும். எப்பயுமே சோகமாகவே ஒரு ஒரு டல்லாகவே இருக்கிறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு க்ளோ வந்து எனக்கு நல்லாவே வந்து தெரியுது. ஸோ ஒரு ப்ராப்ளமோ இல்லை ஒரு 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 சூழ்நிலைக்கும் வந்துட்டு சொல்யூஷன் அவங்களா இருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்கு போக வாய்ப்புகள் இருக்கு. எக்ஸ்பென்சஸ், எஸ், செலவுகள் இருக்கும். ஆனால் அது வந்து கரெக்டான ஒரு செலவுகளாக தான் இருக்கும். தேவையான விஷயத்துக்கு தான் செலவுகள் பண்ணுவீங்க, தேவையில்லாததுக்கெல்லாம் பண்ண மாட்டீங்க. ஓகே, ஸோ ஒரு முக்கியம் எனக்கு இது, கண்டிப்பாக அதுக்கு நான் செலவு பண்ணணும் அப்படிதான் தெரியுது. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். Make the change. ரொம்ப நாளாக வந்து ஒரு பிளானிங் இருக்குல்ல, ஒரு சேஞ்சஸ் இன் ஃபிசிக்கல் அப்பியரன்சஸாக இருக்கட்டும், ஒரு ஹேர் கட்டு, இல்லைனா ஃபேஷியல் பண்ணுறேன், இல்லைனா செல்ஃப் கேர் பண்ணுறேன், அது ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க. அது அப்படியே ஒரு நாளும் தள்ளி போயிட்டே இருந்தால் இந்த டைம் எதிர்பார்க்கலாம். அண்ட் இன்னும் ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறது ஐ ஃபீல் லைக் ஒரு ஃபிசிக்கல் அப்பியரன்சஸில் மட்டும் கிடையாது, உங்களோட இன்னர் செல்ஃப்லேயும் இருக்கும். இந்த கான்ஃபிடென்ட். ஓகேவா? இந்த பர்சனோட எனர்ஜி ரொம்ப டல்லாக இருக்குது. இதில் மாற்றம் வரும். ஸோ எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப வீக்னஸ்ன்னு தெரியுதோ அதை வந்து பிரேக் பண்ண போறீங்க. எனக்கு மோர் ஆஃப் உங்கள் லுக்கு அதில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வருவீங்கன்னு தெரியுது. இன்ஃபேக்ட் வந்து ஒரு பர்சன் கூட வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை பார்த்தா ரொம்ப மாறிட்டேன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தெரியுது. மோர் ஆஃப் செல்ஃப் கேர் நிறைய தெரியுது. நிறைய யோசிக்க போறீங்க, நிறைய யோசிப்பீங்க. ஆனால் நீங்கள் யோசிக்கிறது எல்லாமே உங்கள் வாழ்க்கைக்கு மட்டும்தான் இருக்குமே தவிர மற்றவங்களை பற்றி மோஸ்ட்லி இருக்காது. ஒரு பாசிட்டிவான எனர்ஜி காமிக்குது சோஃபார். பார்ப்போம். ஹார்ட். ஆர் யூ ஓவர் திங்கிங் சிச்சுவேஷன்? நான் சொன்னேன்ல, ஏதோ ஒரு விஷயத்தை ரொம்ப யோசிக்க போறீங்கன்னு. சம்திங் ரிலேட்டட் டு பாஸ்ட் அண்ட் லவ். உங்களுக்கு பிடிச்சது, உங்க மனசுக்கு பிடிச்சது,
ஏதோ ஒரு விஷயத்து மேலே ரொம்ப ஆசைப்படுறீங்க. அது ஒரு நபராக இருக்கலாம், இல்லை ஒரு பொருளாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விஷயம். அதை எப்படி நான் வந்து போய் எடுப்பேன், அது எப்படி எனக்கு கிடைக்கணும், அதுக்கு இன்னும் நான் எவ்வளோ தூரம் போகணும், இந்த யோசனைகள் அதிகமாக இருக்கும். அக்செப்ட். எனக்கு வந்து வர்ற எனர்ஜி மெசேஜஸ் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் நாட் லைக் ரொம்ப அப்படியே ஒரு கொஞ்சம் கேர்லெஸ்னஸ் தெரியுது. அண்ட் கொஞ்சம் கேர்லெஸ்னஸ் அப்படின்னா ரொம்ப உங்களை நீங்களே அழுத்தம் கொடுத்துக்க மாட்டீங்க. அந்த ஒரு ஒரு விஷயத்த நினைப்பீங்க, அதுக்கப்புறம் ஓகே ஓகே அப்படின்னு போயிடுற மாதிரி தான் இருக்கு. Decision making and ஒரு குழப்பம் வரும். ஐ ஃபீல் லைக் ஒரு குழப்பம் அப்படிங்கிறது நீங்கள் எடுக்கிற முடிவுகளில் வரும். இந்த 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 டைம் மட்டும் ஏதோ முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தெளிவாக இருங்க, இல்லைன்னா வந்து டபுள் சாய்ஸஸ் தெரியுது. அண்ட் பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு விஷயம் உங்களை ரொம்ப ஒரு விஷயம் தான். இட் குட் பி நீங்கள் எதர் அதை கம்பேர் பண்ணுறதாக இருக்கட்டும், ஏதோ ஒரு இதில் நீங்கள் உங்களையவே லோ பண்ண வாய்ப்பு இருக்குது. நம்ம இன்னும் பெட்டராக பண்ணணுமோ, இன்னும் பண்ணணுமோ. அது ஆக்சுவலி அந்த டைமில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கொடுத்தாலும் அது மூலிமா ஒரு ஐடியா கொண்டு வந்துடுவீங்க. எனக்கு வந்து மோர் ஆஃப் லேர்னிங் ப்ராசஸ் தான் இருக்குது. கம்பேர் பண்ணுவீங்க, வருத்தப்படுவீங்க, பட் ஆனால் அதுலேருந்து லேர்ன் பண்ணுவீங்க. ஒரு மோட்டிவேஷனாக எடுத்து பண்ணுவீங்க. நிறைய ப்ரேயர்ஸ், பூஜைகள் எதிர்பார்க்கலாம். சம்திங் ரிலேட்டட் டு மேரேஜ், ரிலேஷன்ஷிப், இல்லைன்னா வந்துட்டு ஃபேமிலி, உங்களுக்காக ஏதோ ஒரு பூஜை, வேண்டுதல், கோயில் போகிறது எதிர்பார்க்கலாம். ஸ்ட்ராங்காக தெரியுது. அண்ட் ஸ்மால் லிட்டில் சேஞ்சஸ் பெரிய ஒரு ஹாப்பினஸ், சர்ப்ரைசஸ் கொடுக்கும், சின்ன ஒரு சேஞ்சஸாக இருந்தாலும். ஓகே, நான் சொன்ன பார்த்தீங்களா, டெசிஷன் மேக்கிங்கில் கொஞ்சம் செக் வரும்னு. திஸ் இஸ் தட். ஸோ இந்த வாரம் வந்து ரொம்ப குழப்பமாக இருக்கும். எதுக்கு நான் முடிவு எடுப்பேன்? ஐ திங்க் வெரி கிளியர் ஆன்சர் இல்லையா? ஸோ எதுக்கு நான் முடிவு எடுப்பேன், எந்த ஒரு விஷயம் நான் செய்யணும் அப்படிங்கிறதுல ரொம்ப வந்து குழப்பம் வரும். ஸோ ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன். அந்த டைமில் உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை செய்யலாம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3. ஸோ யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 3க்கு என்ன ஒரு மெசேஜ், என்ன ஒரு சேஞ்சஸ், வாட்ஸ் நெக்ஸ்ட்? Soul happy rekindle connection. Your soul is longing to connect with something or someone. Have you drifted away from meaningful connection? Take the initiative or rekindle this relationship or experience. Okay, your soul கேக்குது யாரையோ. மேபி நோ கான்டாக்டில் இருக்கலாம், நீங்கள் அவங்கள விட்டு விலகி இருக்கலாம், இல்லை அவங்க உங்களை விட்டு விலகி இருக்கலாம், இல்லை கொஞ்ச நாளாக பேசாமல் கூட இருக்கலாம். பட் ஆனால் அவங்க கிட்ட பேசணும்னு ரொம்ப துடிக்கும் இந்த டைம். மேபி நீங்கள் அதுக்கான ஸ்டெப் எடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. அவங்கக்கிட்ட டெக்ஸ்ட் பண்ணுறது, இல்லை கால் ஆர் மெசேஜ், ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவீங்க. பட் ஆனால் அந்த ஒரு நபர் நோக்கி ரொம்ப யோசனைகள் இருக்கும். ஏதாவது ஒரு வழி வராதான்னு தேடுவீங்க. அது ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அக்செப்ட். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் உங்களோட சோல் உங்களை கேட்குற விஷயம் வெரி ஸ்ட்ராங்கு. பட் ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அக்செப்டன்ஸுங்கிறது வேற ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ஏற்றுக்கணும்னு வருது. இட் குட் பி உங்களோட லைஃப் சிச்சுவேஷன். பிகாஸ் வந்து பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கீங்க. கோபங்கள் அதிகமாக வருது. அது இன்னும் வர நெக்ஸ்ட் 7 டேஸில் கொஞ்சம் தெளிவு இருக்குன்னு வைங்களேன். இப்போ கொஞ்ச நாளாக ரொம்ப கோவம் வருது, பொறுமை இல்லை. யாரோ ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு கரெக்டாக அட்வைஸ் பண்ணுவாங்க, கைட் பண்ணுவாங்க,
எல்லாம் எடுத்து சொல்லுவாங்க, அந்த மாதிரி தெரியுது. சம் மென்டார் எனக்கு தெரியுது. உங்களோட ஐ ஓப்பனிங் பர்சனாக இருக்கலாம், ஒரு மனசுக்கு ஆறுதலாக இருக்கலாம், ஒரு ஹைப்பர் ஃபீலிங் இருக்குல்ல, அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு யாரோ இருப்பாங்க. அவங்க 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 சொல்ற விஷயங்கள் மாறும், உங்க லைஃபை மாற்றும். நீங்க இந்த டைம் ஒரு நபரை எவ்வளவு மிஸ் பண்றீங்கிறதே உங்களுக்கு தெரியும். அவங்க இருந்த வரைக்கும் அவங்களோட அருமை புரிஞ்சிருக்காது, பட் இப்போ தெரியும் இந்த டைம். See, more of self-love. I could feel that. எதுவுமே நான் சொன்னேன்ல, அந்த மோட்டிவேஷனே எதுவா இருக்கும்னா மோஸ்ட்லி உங்களுக்காக வாழுங்க, உங்க லைஃபை ரீஸ்டார்ட் பண்ணுங்க. எவ்ரிதிங் அபவுட் யூ. See, pile number 3, ஒரு விஷயம் நீங்க ஒரு broken பர்சனா, which means லைஃப்ல நிறைய பார்த்ததுக்கு அப்புறம் ஹோப்பே விட்டுட்டேன், எனக்கு என்ன நடக்குன்னு தெரியலன்ற மாதிரி ஏதாவது ஒரு நெகட்டிவ் நினைச்சிட்டே இருக்கக்கூடிய நபரா? See, உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ் ஃப்ரம் டிவைன் இல்லைன்னா அந்த நபர்கிட்ட இருந்து வருது, ஒன்ஸ் அகெயின் லைஃப்பை ரீஸ்டார்ட் பண்ணு, உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ ஆரம்பி, எதுவுமே உங்களுக்காக செய்ய ஆரம்பிக்கணும். பி யுவர் ஓன் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. See, இது என்ன அப்படின்னா, உங்கள் லைஃப்பை நீங்கள் இன்னும் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணணுங்கிறது ஒரு ஸ்ட்ராங் மெசேஜாக வருது. ரொம்ப எல்லாமே மெஸ்ஸியாக இருக்கு. ஒரு சில டைம் வேணுங்கிறீங்க, வேண்டாங்கிறீங்க, என்ன நடக்குதுங்கிறீங்க. நிறைய குழப்பங்கள் மைண்டுக்குள்ளார இருக்கு. யுவர் சோல் இஸ் டிஸ்டர்ப்ட். உங்க சோலுக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஐ திங்க் பைல் நம்பர் 3 ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு எனக்கே ரீடிங். பிகாஸ் கம்ப்ளீட்லி ஒரு ரீஸ்டார்ட் அப்படிங்கிற மாதிரி தான் எனர்ஜி இருக்கு. ஏன்னா உங்களோட எனர்ஜி அப்படிதான் காம்ப்ளிகேட்டடா இருக்கு. மோர் கனெக்ட் வித் ட்ரீம்ஸ். ட்ரீம்ஸோட கனெக்ட் பண்ணுங்க. சரி, 2 விஷயம். ட்ரீம்ஸோட கனெக்ட் பண்ணுங்க, மெசேஜஸ் கிடைக்கும், உங்களுக்கான டைரக்ஷன்ஸ் கிடைக்கும். வாட் நெக்ஸ்ட், அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிகளும் கிடைக்கும். அண்ட் சம்டைம்ஸ் கோ வித் ஃப்ளோ. லைஃப் எந்த ஒரு டேர்னிங்க்கு கூட்டிட்டு போதோ அதோட டிராவல் பண்ணுங்கன்னு ஒரு மெசேஜ். எஸ்பெஷலி இந்த ஒரு வாரம் கிவ் இட் டு டிவைன் ஹேண்ட். டிவைனோட கையில் விட்டுடுங்க, கண்ட்ரோல் பண்ணாதீங்க. You can sit and enjoy the life. எனக்கு நிறைய மோர் ஆஃப் பாசிட்டிவ் மோட்டிவேஷன் அது நிறைய கிடைக்கும் இந்த வாரம். அது நிறைய தேவை பைல் நம்பர் 3க்கு. அண்ட் ஆல்சோ சப்போர்ட், எமோஷனல் சப்போர்ட் அதிகமாக தேவைப்படும். எமோஷனல் சப்போர்ட், மோர் ஆஃப் ரொமான்டிக்கல் ஃபீலிங்ஸ், மோர் ஆஃப் என்ன சொல்றது, லைஃப்ல வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படிங்கிறதுக்கான ஃபீலிங்ஸ் அதிகமாக இருக்கும். கண்ட்ரோல் பண்ணுங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ.